தனுஷ் விவாகரத்த விமர்சனம் பண்ண நயன்தாரா. வைரல் ஆகக்கூடிய இன்ஸ்டா பதிவு. நடிகர் தனுஷ் சமீபத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்ட இருந்து விவாகரத்து பெற்று பிரிஞ்ச நிலையில அத நயன்தாரா மறைமுகமா சாடி போட்டிருக்கக்கூடிய பதிவு வைரல் ஆயிட்டு வருது. நடிகர் தனுஷ் நடிகை நயன்தாரா மோதல் தான் இப்போ தமிழ் சினிமாவுல ஹாட் டாபிக்கா இருக்கு. நானும் ரவுடிதான் பட ஷூட்டிங் அப்போ அதோட பட்ஜெட் எகிர அதுக்கு காரணமா இருந்ததால அந்த படத்தோட தயாரிப்பாளர் தனுஷுக்கும் நடிகை நயன்தாராவுக்கும் இடையில மோதல் வந்துச்சு. அந்த பிரச்சனை 10 வருஷத்துக்கு பின்னாடி பூதாகரமா வெடிச்சது. நயன்தாரா தன்னுடைய ஆவண படத்துல நானும் ரவுடிதான் பட பாட்ட பயன்படுத்திக்க அதுக்கு தனுஷ் அனுமதி கொடுக்கல. இதுக்கிடையில அந்த ஆவணப்படத்துல நானும் ரவுடிதான் பட ஷூட்டிங் அப்போ எடுத்த காட்சிகள் சிலத பயன்படுத்தி இருக்கிறத பார்த்ததும் அதுக்கு உரிமை கோரி நோட்டீஸ் அனுப்புன தனுஷ் அதை நீக்காட்டி 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தரணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இதுக்கு தனுஷ சரமாரியா தாக்கி 3 பக்கத்துக்கு அறிக்கை ஒன்ன வெளியிட்டு பதிலடி கொடுத்திருந்தாங்க நயன்தாரா. அது மட்டும் இல்லாம தனுஷோட எச்சரிக்கையும் மீறி நானும் ரவுடிதான் பட மேக்கிங் காட்சிகளை தன்னோட ஆவண படத்துல சேர்த்திருந்தாங்க நயன்தாரா. நயன்தாராவோட அறிக்கைக்கு எந்தவித பதிலும் கொடுக்காம இருந்த தனுஷ் இது தொடர்பா அவங்க மேல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. அனுமதி கேட்காம நானும் ரவுடிதான் பட காட்சிகளை பயன்படுத்தின நயன்தாரா விக்னேஷ் சிவன் அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த மனுவுல குறிப்பிட்டிருந்தது தனுஷ் தரப்பு. இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி நயன்தாரா இத பத்தி பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கு. தனுஷ் தன் மேல வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறமா அவரை மறைமுகமா தாக்கக்கூடிய விதமா தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுல நீங்க பொய் சொல்லி ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்கும் போது அதை கடனா எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு வட்டியோட திரும்பி வரும் அப்படின்னு கர்மா சொன்னதா குறிப்பிட்டு அதுல அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க நயன்தாரா. அவங்க மொட்டைக்கட்டையா இந்த பதிவை போட்டிருந்தாலும் கூட அது தனுஷத்தான் தாக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கறது அப்பட்டமா தெரியறதா நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா நடிகர் தனுஷுக்கு சில நாட்களுக்கு முன்னாடிதான் விவாகரத்து கிடைச்சிருக்கு. போன 2004வது வருஷம் ரஜினிகாந்தோட மூத்த பொண்ணு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தனுஷ் போன 2022வது வருஷம் பிரியறதா அறிவிச்சாரு. அதுக்கப்புறமா 2 வருஷங்களா இவங்களோட விவாகரத்து வழக்கு நடந்துட்டு வந்த நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி 2 பேருக்கும் விவாகரத்து கொடுத்து கோர்ட் உத்தரவிட்டுச்சு. அதை விமர்சிக்க கூடிய விதமா தான் நயன்தாரா இன்ஸ்டாவில சூசக பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.